சரி, இன்னைக்கு வீகனிசம் பத்தி பேச ஆரம்பிச்சாச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணி சில ஷார்ட்ஸை போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதாவது இப்போ வீகனிசம் நிறைய ப்ரொபோஸ் பண்றது அது இந்தியாலையா, அதாவது யோகா பிறந்த ஊர் பிறப்பிடம்னு சொல்ற இந்தியாலையா வீகனிசம் பிறந்ததுன்னா இல்லை, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தான் பிறந்திருக்கு இந்த வீகனிசம். சி ஆஸ் ஐ டோல்ட் யூ, நாங்கள் அலோபதி எங்களுக்கு முன்னாடி அலோபதி டாக்டர்ஸ்லாம் வந்து இந்த ஃபிஷ் கேப்சியூல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நிறைய வெஜிடேரியன்ஸ் சாப்பிட மாட்டாங்க, நிறைய வெஜிடேரியன்ஸ் சாப்பிடுவாங்க. குழந்தைக்கு நல்லதுன்னா சாப்பிட்றோம் டாக்டர், பச்சை முட்டை நாங்கள் நல்லதுன்னா சாப்பிட்றோம் டாக்டர் அப்படின்னு சாப்பிடுவோம். ஸோ அதை முன்னாடி சொன்ன மாதிரியே சத்வ குணம் மாத்திரம் பத்தாது, உங்களுக்கு அப்பப்போ ரஜஸ் வேணுங்கிறனால ஓவர் சத்வமே தமஸ் மாதிரி ஆகிடுமோன்னு எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பார்த்தீங்கன்னா பிராமணா சந்து நிர்பயா அப்படிங்கிறான். அதாவது பயம்னாலே பிராமணன்கிறதுக்கு சினானிம் ஆயிடுச்சோ, ஓவர் சாத்விகமாக இருந்தது அப்படின்னு. அது தேவையில்லை நமக்கு இங்கேங்கிறதுனாலும். ஸோ அவங்க நிறைய வெஜிடேரியன்ஸ் வந்து ஃபிஷ் கேப்சியூல்ஸை சாப்பிடுவாங்க. பிடிச்சிட்டு இல்லை, மருந்தாக சாப்பிடுவேன் வேற வழி இல்லாமல் அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வீகனிசம் பிறந்தது இங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். என்னத்துக்குப்பா அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. ஓவராக மாம்சம் சாப்பிட்டு பச்சை மீட், அவங்களுடைய குக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் குக்கிங்கில் நல்லா குக் பண்ணுவோம். இந்தியன் ஏஷியன் குக்கிங்கில் அங்கே அப்படி கிடையாது. அதை மின்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக அப்படியே சுட்டு சாப்பிடுவோம். அந்த ஸ்பைசஸ் கூட இருக்காது. நல்ல ஓவர்லி க்ரோன் பீப்புள். சி நீங்கள் ஓவராக நீங்கள் இதை பல ஆயிரம் வருஷமாக சாப்பிட்டு அவர் பீப்புள் அரவுண்ட் யூ கீப் மீட் ஈட்டர்ஸாகவே ஓவராக இருந்தீங்கன்னா யூ நீட் அ பிரேக் இல்லையா? வீகன் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன அழகழகான ரெசிபிஸ். நமக்கெல்லாம் கூட அவ்வளோ அந்த ப்ரோட்டீன் ரெசிபிஸ் வராது. நம்மலாம் அடான்னு சொல்கிறது அவங்க வந்து வேரியஸ் ப்ரோட்டீன் கேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும், நிச்சயமாக ஃபாலோ பண்ணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஹோல் கம்யூனிட்டியே ஓவர் ரஜஸ் குணத்தில் இருக்கிறனால பிரேக்குக்காக ஒரு பெரிய தலைமுறை அண்ட் இந்த செயின் வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பால் எல்லாம் ரொம்ப மகா மோசமாக இந்த கவு எல்லாம் வந்து இன்ஹியூமன் கண்டிஷன்ஸில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறனாலையும் இவங்கெல்லாம் தேர் வாய்ஸிங் ஃபார் இட். ஸோ எவ்வளோ ஹியூமனாக எவ்வளோ ஹிம்சை இல்லாமல் நம்ம அனிமல்ஸ் கிட்டே மில்க் எடுக்கணுங்கிறத பார்க்கணும். ஸோ வீகனாக ஆகிறதுக்கு முன்னாடி அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஏன் வீகன் ஆகிறாங்கன்னா ஓவராக அவங்க ரஜஸ்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறனாலன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற இந்த ஓவா வெஜிடேரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் முட்டை கொஞ்சம் நான்வெஜ் அப்பப்போ சாப்பிட்றவங்களாம் உங்களுடைய ஐ வுட் அட்வைஸ் வேதம் பிரகாரம் கண்டினியூ பண்ணலாம். நல்ல சோர்சஸாக ஆர்கானிக்காக ஆன்டிபயோட்டிக்காக இல்லாமல் செலக்ட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவோடு சாப்பிடுங்க. அதனால தான் நம்ம 1008 விரதம் வச்சுருக்கோம். ஷஷ்டி புரட்டாசி ஃபுல்லாக, அப்புறம் கார்த்திகை ஃபுல்லாக, மார்கழி ஃபுல்லாக, மாலை போட்டால் கிடையாது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா பிரேக்ஸில் இருக்கும் பொழுது தான் அந்தந்த குணம் அழகழகாக பேலன்ஸ் ஆகும். சத்துவம் ரஜஸ் தமஸ் வாத பித்த கஃபம் பேலன்ஸாக இருக்கிறதுக்கு ஐடியலாக வீகனிசம் இஸ் நாட் த சொல்யூஷன்.